Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஆரோக்கியமான காலை உணவான அடை தோசை எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். பல வகை பருப்பு சேர்த்து செய்கிறதுனால இதில் அதிகமான புரோட்டீன் சத்து இருக்கு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க. அதோட 3/4 டம்ளர் கடலைப்பருப்பு, 3/4 டம்ளர் துவரம்பருப்பு, இதோட 1/4 டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இது நல்லா ஊறட்டும். 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் நான் 4 வரமிளகா எடுத்திருக்கேன். உங்கள் தேவைக்கேற்ப நீங்கள் இன்னும் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதோட இஞ்சி ஒரு 4 துண்டு நறுக்கி எடுத்துக்கிறேன். பெருங்காயம் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதோட நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா அந்த அரிசி பருப்பு, அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிட வேண்டியது தான். 2-3 டைம்ஸ் எடுத்து அரைக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் கிரைண்டரில் போட்டு அரைச்சி இந்த மாவை எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாவோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி ஒரு கொரன்னு இருக்க மாதிரி இருக்கணும். ரொம்ப இட்லி மாவு மாதிரிலாம் அரைச்சிடக்கூடாது. இப்போ இந்த மாவில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு அதை இதில் சேர்த்துடலாம். தோசைக்கல் நல்லா சூடானதும் நம்மளோட அடை மாவை எடுத்து அப்படியே ஊற்றலாம். இந்த அடை மாவு கொஞ்சம் நல்லா வேகிறதுக்கு நிறைய நேரம் எடுக்கும். அதனால தான் நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றுறோம். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எப்படி ஒரு கோல்டன் கலரில் இருக்குன்னு பார்க்கும்போதே சாப்பிடணும் போல் இருக்குல்ல. உடனே நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடை தோசை வெறுனவே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா தேங்காய் சட்னியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப ருசியாகவே இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் டிங்னு தட்டி விட்டுருங்க.